கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையின் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் என்னாகமம் 24வது அதிகாரம் 5வது மற்றும் 6வது வசனங்கள். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. இங்கு பிலேயாம் தீர்க்கதரிசி கர்த்தர் அருளிய வார்த்தைகளினால இஸ்ரவேலை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் தான் இது. பாலாக் என்கிற ராஜா இஸ்ரவேலை சபிக்கும்படியாக கூலி பொருத்தி பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை அழைத்து அனுப்பினான். ஆனால் தேவனோ தம் ஜனத்தை சபிக்க போவதை அவர் தடுத்து பார்த்தார். ஆனாலும் கூட அவர் அதை தாண்டி போகும் பொழுது, அப்படி என்றால் நீ அந்த ஜனங்களை சபிக்காதபடிக்கு கர்த்தர் அருளுகிற வார்த்தைகளை மாத்திரமே பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அப்போ ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்து திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், இது கர்த்தர் அவர்களை எப்படி வைத்திருக்கிறார் என்பதனை அவர் கண்டு சொன்னது. அவர் யாக்கோபே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள், உன்னுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லப்படுகிறதாம். பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மையும் பார்த்து யாராயிலும் சபிப்பதற்காக வருவார்களானால் கர்த்தர் அவர்களை கண்களை திறந்து விட்டால் இப்படித்தான் சொல்ல முடியும். தேவன் தம்முடைய ஜனத்தை இப்படிதான் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எனவே நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. உங்களுடைய கூடாரங்களும், அதாவது உங்களுடைய வாசஸ்தலங்கள் ரொம்ப அழகானவைகள். ஏனென்றால் இங்கு கர்த்தர் தங்கி இருக்கிறார். நம் நடுவே, நம்மோடு கூட நம்முடைய வாசஸ்தலங்களில் தேவ மகிமை இறங்கி இருக்கின்றது, தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கின்றது. எனவே எங்கும் இல்லாத ஒரு அமைதி, சமாதானம் நிச்சயமாக தேவ பிள்ளைகளுடைய வீடுகளில் நிலை கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே நம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள், அதாவது எவ்வளவு மகிமையானவைகள். அது எப்படி இருக்குதாம், அது பரவி போகிற ஆறுகளை போல. அதாவது ஒரு ஆறுகள் என்றாலே தங்கி கிடக்கிற குளம், ஏரி போன்ற தண்ணீர்கள் உள்ளது அல்ல. அது ஃப்ரெஷ்ஷான வாட்டர். எங்கிருந்து ஆற்று நீர் எங்கிருந்து இறங்கி வருகிறதோ, மலைகள்ல இருந்து அல்லது எந்த ஊற்றுகள்ல இருந்து அது இறங்கி ஓடி வருகின்றதோ, அது நல்ல ஃப்ரெஷ்ஷான வாட்டர். அது அப்படியே ஓடுகிறதாம். அது தங்கி கிடப்பதில்லை, அதில் அழுக்கு இருப்பதில்லை. ஆற்று தண்ணீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது நல்ல கண்ணாடி போல் அப்படியே தெளிவாக இருக்கும். அந்த ஆற்று மண் அதை எடுத்து தான் வீடு கட்டுவதற்கு கூட யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அது தெளிவான தன்மை உடையது. அப்படிப்பட்ட ஆறுகளைப் போல, பரவி போகிற ஆறுகளைப் போல, ஒரு தெளிவான நீரோட்டம் போல, அமைதியான தண்ணீர் ஓடுகின்ற ஆறுகளைப் போல அவனுடைய வாசஸ்தலம் இருக்கின்றது. அதே போல அவன் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. அவனுடைய கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை ஆசீர்வதிப்பாரானால் யாக்கோபை போல, ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல தெரிந்து கொண்டு ஆசீர்வதிப்பாரானால் நிச்சயமாய் அவருடைய வாசஸ்தலங்கள்லாம் இப்படித்தான் இருக்கும். மறைவான ஆவிக்குரிய விதமான ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு அமைதி அங்கே தங்கி இருக்கும். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல, கேதுரு விருட்சங்களைப் போல உரம் வாய்ந்ததாக, வலிமை வாய்ந்ததாக, வாசனை மிக்கதாக அது காணப்படும். பிரியமானவர்களே, அப்படி என்றால் உங்கள் வீடு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒன்று, விலையேறப்பட்டதுண்டு. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் சொந்தமான வீட்டில் இருந்தாலும் சரி, அதில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நிரம்பி இருக்குது. அதை மறந்துடாதீங்க. அப்படி என்றால் உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் சமாதானம் நிலவும்படியாக நீங்கள் அதற்கு முயற்சி பண்ண வேண்டும். சண்டைகளுக்கோ வாக்குவாதங்களுக்கோ வேண்டாத
சத்தம் போட்டு கூக்குரலிடுற தன்மைகளுக்கோ உங்கள் வீட்டில் இடம் கொடுக்காத படிக்கு கர்த்தரை உயர்த்தும் துதி உங்கள் வீட்டில் காணப்பட வேண்டும். உங்கள் வீட்டை இப்படி கர்த்தர் பார்க்கிற உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமுள்ளதாய் வைத்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளுடைய வீட்டில் கர்த்தர் உலாவுகின்றார், அவருடைய மகிமை நிரம்பி இருக்கின்றது. அது ஆசீர்வாதமான ஒன்று என்பதை மறக்காதீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் தியானித்த உடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த தேவ ஜனங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். அங்கே நீர் வாசம் பண்ணுகின்றீர், உடைய மகிமை அங்கு நிரம்பி காணப்படுகின்றது. ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வீடும் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தங்கள் வாசஸ்தலத்தை உடைய பிள்ளைகள் உடைய பிரசன்னம் நிரம்பினதாக, சமாதானம் நிரம்பினதாக, சுத்தம் உள்ளதாக பராமரித்து பாதுகாத்து கொள்ள கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.